ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவதீர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவதீர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிக்கிற எந்த இடத்திலும் தேவன் நீர் இருக்கிறவ. அப்போ எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறவ. ஆண்டவரே, துதிக்கும் போது கர்த்தாவே எல்லா தடைகளையும் உடைக்கிற தேவன்.
அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? என் தேவனாலே கூடாது ஒன்றுமே இல்லை. மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடாதுன்னு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய உன்னத நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே உம்முடைய உன்னத நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஆமென். உம்மாலாகும் ஆகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான். இயேசுவாலே ஆமென் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமா. ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்காக குறித்ததை செய்கிற தேவனே. ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத ஆமென் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் ஆமென் நீர் ஒருவரே. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத இயேசுவா எல்லாமாகும். ஆமென். காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆமென். எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மாலாகும். ஆண்டவரே இயேசுவே உம்மாலாகும் உம்மாலாகும். அற்புதம் செய்கிறவர் நீரே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீர் எங்களுக்காக விசாரிக்கிறவர், நீர் அன்புள்ள தேவன் ஆண்டவர். எங்கள் மேல நீர் கருணையாய் இருக்கிறவர், கிருபையாய் இருக்கிறவர் ஆண்டவரே. உமக்கு சோதரம். எங்கள் மேல உம்முடைய இரக்கத்தை பாராட்டுகிற தேவன், எங்கள் மேல இரக்கத்தை பாராட்டுகிற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா.
ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எனக்காய் கருதுவா, என்னை போஷிப்பா, எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பா, துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகே நிழலில் மறைப்பார். எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார், துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகே நிழலில் மறைப்பார். நம்புவதற்கு எனக்கென்று சர்வ வல்லவர் என் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்று சர்வ வல்லவர் என் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். நம்புவதற்கு எனக்கென்று சர்வ வல்லவர் என் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்று சர்வ வல்லவர் என் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. சேருவேன் நான் இயேசுவுடன், அவர் நாமத்தின் வல்லமை அறிவேன். கஷ்ட நாட்களில் கூட இருப்பார். தீர்க்காயுசால் திருப்தியாக்குவார். சேருவேன் நான் இயேசுவுடன், அவர் நாமத்தின் வல்லமை அறிவேன். கஷ்ட நாட்களில் கூட இருப்பார். தீர்க்காயுசாய் திருப்தியாக்குவார். நம்புவதற்கு எனக்கென்று சர்வ வல்லவர் என் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம்
நாட்களிலே ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பீர். எங்கள் துன்ப நாட்களிலே ஆண்டவரே கைவிடாமல் எங்களோடு கூட இருப்பீர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை விசாரித்து அறிகிறவர் ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறவர்படியினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற இரக்கத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, எந்த பொல்லாப்பும் நேரிடாமல் எந்த வாதையும் அணுகாமல் எங்களை காக்கிறவர் ஆண்டவரே. பாதையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை காத்து நடத்துகிறவர். நான் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படும்படியான பாதுகாப்பை தேவன் நீர் கொடுக்கிறீர். உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளை கொடுக்கிறீர். இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாக நீ நடத்தினீரப்பா. வனாந்திரத்திலே நீர் ஆண்டவரே அருமையாய் நடத்தினீர். அவர்கள் ஆண்டவரே உம்மேல நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஆண்டவரே. நம்புவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும். நீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவராக, நீர் நல்லவராக ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் இருக்கிறீர் அப்பா. இந்த உலகத்தில் எங்களை விசாரித்து அறிகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். உம்மாலே ஆகாதது ஒன்று உண்டோ? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. எல்லாவற்றையும் செய்கிறவர். வனாந்தரத்திலே நீர் ஆண்டவரை நடத்தினாலும் ஆண்டவரை எந்த கஷ்டங்களோ எந்த பொல்லாப்புகளோ எந்த வாதைகளோ அணுகாமலே நீர் காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தருமையான இந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கத்திரிங்களோடு கூட நீ மகிமைப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இதான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரம் அந்த 5வது வசனத்தை வாசிப்போம். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை நம்ம அதிகமாய் நாம் வாசித்திருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். அந்த 1வது வசனத்தை வாசிப்போம். 5:1. உங்களில் உள்ள சாட்சியும் பங்காளியமாக இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பேதுரு புத்தி சொல்லுகிற ஒரு காரியம், அவர் சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஊழியர்களுக்கும் அது தேவையான ஒரு அதிகாரம், விசுவாசிகளுக்கும் தேவையான ஒரு அதிகாரம். அப்போது பேதுரு அவர் நமக்கு சொல்லுகிற அறிவுரை என்ன அப்படின்னா, அந்த முதல்ல வாசிக்கும் பொழுது கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது சபைக்கு சொல்லுகிற அறிவுரை, ஊழியர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, விசுவாசிகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். இன்னொரு அர்த்தம் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்க. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். பொதுவாக உலக ரீதியாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும் இல்லையா, வசனம் இருக்குது.
அந்த எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியணும் அப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கீழ்ப்படியணும் அப்படின்னு, நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே போல தான் தேவனும் தன்னுடைய பிள்ளைகள் அவருக்கு கீழ்ப்படியணும், அவர் சொல்லுகிறபடி நம்ம நடக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்க, நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நமக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதல் ஒரு அவசியமாய் நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், அடிக்கடி பார்க்குற வசனம் தான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே அந்த 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அப்போ பலியை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல். அப்போ கீழ்ப்படிதலை பார்க்கிலும் வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பலி செலுத்துகிறோம், கர்த்தருக்கு பலி செலுத்துகிறோம் என்பதல்ல. முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, அவர் சத்தத்துக்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அப்போ சாமுவேல் அங்கே சவுலுக்கு சொல்ற காரியம் அதுதான். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் ராஜ்யத்தை இழந்தான். தேவன் அவனை தள்ளிவிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் சவுலை தள்ளி அந்த இடத்துக்கு தாவீதை கொண்டு வந்தார். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியவில்லை என்றால் அவனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட மேன்மை, அவனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட உயர்வு, ஆசீர்வாதத்தை தேவன் திருப்புவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன? அவன் பெரிய அளவில் ஒரு பெரிய பாவம் செய்யலை, ஆனால் கீழ்ப்படியாமல் இருந்தபடினாலே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியணும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம நடக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், ஆதியாகமுடைய புஸ்தகத்திலே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அந்த 18வது வசனத்தை வாசிப்போம். 18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் பிள்ளையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவனுடைய கீழ்ப்படிதலுக்கு உண்டான அந்த பிரதிபலன் என்ன அப்படின்னா, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ தேவன் ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ ஆண்டவருக்கு நாம கீழ்ப்படிவதனால அவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எதுக்கு ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கவே இல்லை. இத்தனை வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்டதை நீ கேட்குறது நியாயமா அப்படின்னு கேட்கல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வைத்திருக்கிறத, நான் பிரியப்பட்டு பிரியமாய் வைத்திருக்கிறத நீர் கேட்கிறே அப்படின்னு சொல்லவே இல்லை.
உமக்கு பிரியம் எதுவோ அதுவே. கத்மயம் உண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஆசையை விட உம்முடைய ஆசை எதுவோ. என்னுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது, ஆனால் நீர் எதிர்பார்க்கிறத நான் தருவேன். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம் அல்லேலூயா. என்ன சத்தம் வர மாட்டேங்க. அல்லேலூயா. நாம் தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவன் எதில் பிரியப்படுகிறார் என்பதை நம்ம அறியணும். நம்ம நேசிக்கிறத கர்த்தர் கேட்பார் இல்லையா? நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை கர்த்தர் கேட்பார் இல்லையா? நம்ம தூக்கத்தை நேசித்த கர்த்தர் கேட்பார். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாது. சிலவங்களுக்கு அது ஒரு பெரிய கிருபை. கண நித்திரங்கிறது எப்பவும் தூங்கிட்டே தான் இருப்பான். மயம் பண்ணாத. அல்லேலூயா. தூக்கம் தேவை. தூக்கம் நமக்கு வேணும் இல்லையா? தூக்கம் வேணும். சிலவங்க ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் இருந்து விடிய காலம் 5 மணிக்கு தூங்கி ஜெபம் பண்ணுற நேரத்தில் தூங்கி 9 மணிக்கு எழும்பி இல்லையா? மயம் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், அதுக்குள்ள மற்றவங்களாம் வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம வீடு மட்டும்தான் பூட்டி கிடக்கும். மயம் உண்டாவது. அல்லேலூயா. முன்னக்கூட்டி படுக்கலாம். காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணி இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த காரியத்தை நம்ம ஆயத்தப்படுத்த. ஆண்டவர் அறியாதவங்க கூட எவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அறியாதவங்க காலையிலே எழும்பி அந்த முன்னால் தொளிச்சு இல்லையா? கீத்து தொளிச்சு எவ்வளோ கரெக்டாக வச்சுருக்கிறாங்க. மயம் உண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் அதில் கவனமாக இருக்கு. ஆண்டவர் அதிகமாக என்ன செய்யணும்? நாம் தேடும். ஆண்டவர் நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு கேட்குறேன். 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணக்கூடாது. ரொம்ப 1 மணி நேரங்கிறது ரொம்ப சீக்கிரம் போயிடும். 2 பாட்டு படித்து ஸ்தோத்திரம் பண்ணாலே 1 மணி நேரம் போயிடும் இல்லையா? கத்மயம் ஜெபம் பண்ணணும். நல்ல ஜெபம் பண்ணணும். கத்மயம் அல்லேலூயா. நம்ம வேலை இருந்தாலும் ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கி அதுக்கு ஜெபத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு வேலை ஒரு இக்கட்டான வேலைகளுக்கு சில காரியங்கள் இருக்குது. ஆனால் வேலை இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கீழ்ப்படியணும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். எபிரேயர் 11 வாசிக்கிறோம். அவன் தேவனால் அழைக்கப்பட்ட போது அவன் போகிற இடம் இன்னதுன்னு அறியாமல் புறப்பட்டு போனான். கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து ஆமாம், தேவன் எதை செய்தாலும் எனக்கு நன்மை செய்வார். என்ன எந்த இடம் என்ன எப்படி அப்படின்னு கேட்கவே இல்லை. அந்த இடம் எப்படி இருக்குன்னு தேவன் சொன்னதை அப்படியே நம்பி போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கத்மயம் உண்டா. அல்லேலூயா. வேதத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 2வதாக அதே வசனத்தை வாசிப்போம். 5:6 5:5 அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை. 2வது, நீங்கள் மனத்தாழ்மை, கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள ஒரு மனத்தாழ்மை இருக்கும். அதாவது மனப்பூர்வமான தாழ்மை. இப்போ தாழ்மை அப்படிங்கிறது நம்ம எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னா, சிலவங்களை கண்ட உடனே எளிமை நிற்பாங்க இல்லையா? எளிமை நிற்கிறது. சிலவங்க ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மாதிரியெல்லாம் நடிப்பாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் மனசுக்குள்ளே அப்படி இருக்காது. மனப்பூர்வமாய் தாழ்மை. நம்ம தாழ்மை நமக்கு உள்ளிருந்து என்ன செய்யணும்? வரணும் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் மரணம் தருவாயில் மரிக்கிற வரைக்கும் அந்த பாடுகளுக்கு மத்தியில் அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலே அவரை உயர்த்தினார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய தாழ்மை நம்மளை உயர்வுக்கு கொண்டு வரும். தாழ்மை, மனத்தாழ்மை. அதாவது மனத்தால் ரொம்ப தாழ்மையாக இருக்கும். அந்த வசனம் கூட நான் அடிக்கடி சொல்வேன்.
வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் உண்டு. ஸ்தோத்திரம். அதாவது 19 வசனம் 20:19. வெகு மனத்தாழ்மை. போதும். வெகு மனத்தாழ்மை. அதாவது வெகு மனத்தாழ்மை அப்படின்னா அதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒருத்தங்க இறங்கி வரணுமோ அந்த அளவுக்கு இறங்கி வரணும். தாழ்மை பைபிளில் அவர் பவுல் எழுதுறார். வெகு மனத்தாழ்மை, மிகுந்த கண்ணீர், பலவிதமான சோதனையினால நான் கர்த்தரை சேவித்தேன். அல்லேலூயா. நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக நான் எந்த அளவுக்கு நான் இறங்கி வரணுமோ அந்த அளவுக்கு நான் இறங்கி வந்தேன். அவங்க என்னை கவனிக்காமல் போகிறாங்க, நானும் கவனிக்காம மாதிரி போவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? சில நேரம் நம்ம சொல்கிறோம், சிலவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு நம்ம ஏதாவது விதத்தில் அவங்க செஞ்ச தவிர நம்ம சுட்டி காட்ட முயற்சி பண்ணோம் இல்லையா? ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. தாழ்மை. அவங்க கவனிக்காமல் போகலாம், இல்லை வேணுக்குன்னு கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி போகலாம். நம்ம கூப்பிட்டு ஸ்தோத்திரம் போடலாம். ஸ்தோத்திரம் அதில் ஒன்றும் குறையா, பைபிள் பிரகாரம் சொல்கிறேன் இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணுவதில் கனப்படுத்தணும், என்ன செய்யணும், முந்திக் கொள்ளணும். அவங்க கவனிக்காமல் போல. எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக சரியா பார்வை கொஞ்சம் கவனம் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த வெயிலில் போனால் கண்ணாடி போட்டாலும் முகங்கள் தெரியாது, ஆட்கள் போகிறது தெரியும், முகங்கள் தெரியாது. என் பாட்டுக்கு போவேன். பாஸ்டர் கவனிக்காமல் போகிறாருன்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், முகத்தில் சில பார்ட்ஸ் எல்லாம் தேஞ்சு போச்சு, அதை சரி பண்ணணும். கொஞ்சம் வர நாட்களில் சில பார்ட்ஸ் எல்லாம் சரி பண்ண வேண்டியது, தேய்மானமானதெல்லாம் சரி பண்ணணும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மயமண்டாவதா ஹல்லேலூயா. நிறைய பேர் கையை காட்டுவாங்க, அது பிறகு கையை பக்கத்தில் தான் தெரியும் இல்லையா? சிலவங்க சிரிச்சுக்கிட்டே போவாங்க. புரிஞ்சுக்கிடும், அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாஸ்ட்டு போகிறார் அவார்ட்டுக்கு அப்படின்னு இல்லையா? வண்டி ஓட்டுறேன் இல்லை, நைட்டு ஓட்டி தான் வரேன். ஓடிட்டு போய்ட்டு ஒரு சைடாக வருவேன், அலைச்சனை பின்னால் உட்காந்துட்டு தான் வரும். அவங்க சொல்லுவாங்க, சைடில் இவ்வளோ இடம் கிடக்க, நீங்கள் ஒதுக்கி போகலாமே அப்படிம்பாங்க. உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. மயமண்டா ஹல்லேலூயா. ஆமாம், நான் நினச்சிக்கிடுவேன் உங்களுக்கு தெரியுது, பின்னால் உட்கார எனக்கு தெரியும். எங்கள் வீட்டில் அதில் இந்த வேகத்தோட கிடக்க அப்படிம்பா. சரி, அவளுக்கு தெரியுது, நான் வெளில தான் போகிறேன், அப்படி கூட வெளில தான் போகிறேன் இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால் தப்பாக நினச்சிக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். பாஸ்ட்டு கவனிக்காமல் போகிறாருன்னு நினச்சிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். சீக்கிரமாக கண்ணை சரி பண்ணிடுறேன். சரி, அதாவது அந்த தாழ்மை. அவங்க கவனிக்கட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? நாம் கவனிக்கணும், நம்ம முந்திக் கொள்ளணும். ஸ்தோத்திரம் போடல நமக்கு என்ன குறை வந்து இல்லையா? ஸ்தோத்திரம் போடணும். சிலவங்க உரிமையின் அடிப்படையில் அவார்டுக்கு போவாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்? போடணும். கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா. முந்திக் கொள்ள ஸ்தோத்திரம் போட தப்பு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கனப்படுத்துங்கள், மற்றவங்களை பார்க்காதீங்க. அவங்க கண்டுக்காமல் போனால் நீங்கள் கண்டுக்கிடுங்க. அவங்க கோபத்தில் போனாலும் கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பாடுங்க, கோபம் தணிஞ்சிடும். ஏக்கா சோத்திரானே, சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மைப்படுங்க. பவுல் சொல்றார், வெகு தாழ்மை. நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக, அந்த வார்த்தை அப்படிதான் இறங்கி வருது இல்லையா? எங்களுக்கு மீட்டிங்கில் சில ஆலோசனை, சில பெரியவங்க ஆலோசனை, சிலவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. தம்பி நல்லா இறங்கி வரணும் ஊழியத்தில் அப்படி சொல்லுவாங்க. சில நினைப்போம், நம்மளாம் இறங்கி போனால் அவங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? இறங்கி போனோம்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையும் எங்களுக்கு இருக்குது. நம்ம ரொம்பையும் போனோம்னா அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டுக்கிறாங்களையோ கண்டுக்கலையோ, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இறங்கி வேலை செய்வேன், இறங்கி போவேன். கத்மயம் ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்காக செய்கிறேன், அவ்வளோதான். கர்த்தர் சொல்ல நான் செய்கிறேன். நீங்கள் மதிக்கிறது மதிக்காமல் இருக்கிறது ரெண்டாவது அவங்க காரியம். நான் கர்த்தருக்காக இந்த மாதிரி காரியத்தை நான் செய்ய நினைப்பேன். பைபிளில் தான் எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து இறங்கி வாரமோ அந்த அளவுக்கு இறங்கி கர்த்தருக்காக அந்த இறங்கி வருவதனால ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும். அது சொல்ல, நான் வெகு தாழ்மை, மனத்தாழ்மை, மிகுந்த கண்ணீர், அதிகமான கண்ணீர்.
யூதா சொந்த ஜனங்களால் எனக்கு வந்த சோதனை உபத்திரம், ஆனாலும் கர்த்தரை நான் சேவித்தேன். அப்படி சொல்லுவையா, எல்லாம் சொல்லும் அல்லேலூயா. எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும், என் வாழ்க்கையில் என்னதெல்லாம் சந்திச்சாலும், நான் கர்த்தரை சேவிக்கிறதுலையும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதிலையும் நான் தளர்ந்து போகலை. நான் விருப்பத்தோடு செய்கிறேன் பவுல் எழுதுகிறார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. வெகு தாழ்மை, மனத்தாழ்மை. அப்போ தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை. கிருபை தாழ்மை இல்லையா? ஆமாம், தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்துக்கிறார். எப்பா, ஒரு பிசாசு சேர்த்தாலே நம்மளால் தாங்க முடியல. எத்தனை ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? தேவன் எதிர்த்தா யார்கிட்ட ஜெபம் பண்ண, யார்கிட்ட சொல்ல? அவரே எதிர்க்கிறார். பெருமைக்கு, பெருமையான பேச்சு, பெருமையான வார்த்தை எல்லாம் நான் இல்லைன்னா ஒன்றும் அப்படிங்கிறார். கூட எல்லாம் கர்த்தராலே, கர்த்தருடைய கிருபையினாலே. எல்லாம் சொல்வாளோ ஐயா, எல்லாரும் கதை சொல்லுவோமா? எல்லாம் என்னால், நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது இல்லையா? ஆண்டவர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிற ஊழியம் அப்படித்தான். நான் தான் அந்த ஊழியத்தை செஞ்சேன், நான் செஞ்சு அப்படி, அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை தேவன் என்னை பயன்படுத்தினார். கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறார், எங்களை பயன்படுத்தினார். கர்த்தர் பயன்படுத்தலை அப்படின்னா ஒரு காரியத்தை, ஒரு நபரை கூட அசைக்க முடியாது. பணத்தை வச்சு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. நான் நிறைய இடங்களை பார்த்துக்கிறேன். அப்பா, அடே அப்பா, லட்சங்களெல்லாம் கொட்டி ஒன்றும் செய்ய முடியாது. தாழ்மை, கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நம்ம தாழ்மையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கிற தேவன். அல்லேலூயா. மூன்றாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே அந்த 6வது வசனத்தை வாசிப்போம். 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கணும். அப்படின்னா நடுங்கிட்டு அப்படி கிடையாது, அடங்கியிருக்கணும். அப்படின்னா பொறுமையா இருங்க, நம்பிக்கையா இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க, அடங்கி இருக்கிறது. அவருடைய பலத்த கரம், வல்லமை செய்கிற கரம், பலத்த கரம், பராக்கிரமம் செய்கிற கரம், அவருடைய கரத்துக்குள்ள பொறுமையா இருங்க, நம்பிக்கையா இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க, உயர்த்துவார். எல்லா மனுஷன் அலையிலோயா, அலையிலோ எல்லாரும் கரங்க சொல்லாமா, எல்லாரும் கரங்க சொல்லாமா. என் தேவன் என்னை உயர்த்துவார். எனக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அடிக்கடி நான் சாட்சி சொல்லிவிட்டேன். ஏன் சொன்னேன்? இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ சொல்லிட்டியா? எனக்குன்னு ஒரு காலம் இல்லையா? அது ஒரு காலம் இருந்தது. தேவன் இன்னும் நமக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். உபாமத்தில் இருக்கிற நாட்களில் சார் கூட சொன்னாங்க இல்லையா? ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், உன் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டு நீ கடன் கொடுப்பாய், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ கடன் கொடுப்ப, கடன் வாங்காத இருப்பாய். கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உபாகமும் 28 வாசிக்கிறோம் இல்லையா? உபாகம் 28:12, கலாத்தியர் 6:7 ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள், அறுவடை செய்வீர்கள். நீங்கள் விதைக்கிற விதைக்கெல்லாம் ஒரு ஏற்ற காலத்தில் அதனுடைய பலனை பெறுவீர்கள். கத்மாய் முன்னாலோ ஐயா, ஒரு செடி வச்சோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் இல்லையா, ஒரு காலத்தை கற்று வச்சிருக்கிறான். ஏற்ற காலத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அறுப்பீர்கள். பொறுமையாக இருக்கணும், அறுப்பீர்கள். ஏற்ற காலம் ஏசாயாவில் வாசிக்கிறோம். ஏசாயா 60:22, ஏசாயா 60:22. ஆமாம், ஏற்ற காலத்தில் அந்த தீவிரமாக நடவைப்பேன். ஏற்ற காலத்தில் உன்னை பலத்தாலே மாற்றுவேன், உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி, நான் உன்னை பலத்த ஜாதியாக மாற்றுவேன். நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். ஏற்ற காலத்தில்
அந்த ஏற்ற காலம் வரைக்கும் பொறுமையோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு அவருக்காய் காத்திருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள வல்லமை நிறைந்த கிரியை செய்கிற, உயர்த்துகிற அவருடைய கரத்துக்குள்ள நீங்கள் பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஒரு காலம் வரும் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கிராமங்களில் சொல்லுவாங்க, என்னை பேசிட்டா போகிற, எனக்குன்னு ஒரு காலம் வரும். ஐயா, கிராமங்கள் அடிக்கடி இந்த மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ணும். எனக்குன்னு ஒரு காலம் வரும், பார்த்துக்கிட்டுதேன். எனக்கு ஒரு காலம் வரும், நான் அப்போ பார்த்துக்கிட்டேன், அப்போ பேசிக்கிட்டேன். என்ன சொல்லலையா? என் தேவன் எனக்குன்னு ஒரு காலத்தை, நேரத்தை வச்சிருக்கிறார். என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அவன் நினைக்கிறத யாரும் திருப்ப முடியாது. ஒரு மனுஷன் நன்மை செய்யணும் நமக்கு வாக்கு பண்ணதை நம்ம திருப்பிடலாம். அதெல்லாம் செய்யாதீங்க. அவர் சரியான ஆள் கிடையாது. செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. சரியான ஆள் கிடையாது. ஆனால் தேவன் நினைக்கிறத ஆண்டவரே கொடுக்காதீங்க அப்படி சொல்ல முடியாது. பிசாசேப்போ அப்படின்ற இல்லை. கேவிக ஆரம்பத்தில் ஊழியத்தில் இருக்க நாட்களில் எனக்கு ஒருத்தங்க இப்பவும் அங்கே தான் இருக்கிறாங்க, அமெரிக்காவில். கடந்த நாட்களில் கூட என்னுடைய மருமக ஜபாலுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க எங்கே இருக்காங்க? 97, 98 எல்லா சர்ச்சாக்கள் எல்லா ஊழியங்களுக்கும் உதவி செய்ய நினைக்கும்போது என் பேரை கொண்டு போகும்போது சொன்னாங்க, ஊழியக்காரை சொன்னார், அவர் கொடுக்காதீங்க, இப்போ நம்மக்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இல்லை, நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன், ஊழியத்தை விட்டு நான் ஓடலை. கதுமாய் முன்னாள் லோய்யா அது லோய்யா, என் தேவன் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. எல்லாரும் லிஸ்ட்டும் போகுது, என் லிஸ்ட்டும் போகுது. தூத்துக்குடியில் ஒரு தம்பி சிறுக்கு வயசால், எனக்கு இப்போ 30 வயசு, ஊழியம் செஞ்சிட்ருக்கார் அப்படின்னு மெனக்கெடு கூப்பிட்டு சொன்னாங்க. அது அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் என்னை கெட்டு போக விடலை, என்னை நல்லா வச்சுருக்கார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய உதவிகள் எனக்கு தடைப்பட்டது. நிறைய உதவிகள் நான் தேடி போனது கிடையாது. வெக்கப்பட்டு போக மாட்டேன், கேட்க மாட்டேன், வாய் விட்டே கேட்க மாட்டேன். நிறைய பேர் கூப்பிட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் மீட்டிங் எங்களுக்கு இருக்குது. மார்ச் 9ஆம் தேதி எனக்கு அரிசி கொடுத்த மீட்டிங் அதான் இருக்கும். 2 தடவை கூப்பிட்டு நான் போகலை, கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் போய் நான் கேட்கவே இல்லை, எனக்கு கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. என்னை விசாரித்து அவங்க எடுத்தாங்க. இது எப்படி இருக்கார் ஊழியத்தில் அப்படி சொல்லி எனக்கு ஆளை விட்டு விசாரித்து மெனக்கிட்டு என்னை அடுத்த மீட்டிங் என்னை வர சொல்லி 25 கிலோ அரிசி கொடுத்தாங்க. அது மைமுண்டாவதாக அப்படி சொல்லுது ஐயா, அப்படி சொல்லு ஐயா. கர்த்தர் அப்படி உயர்த்தினான். நான் கூச்சப்படுவேன், கேட்க வாய் விட்டு கேட்க கூச்சப்படுவேன். சரி, அவங்களா தரட்டும், செய்யட்டும், ஜெபம் பண்ணுவோம் இல்லையா. கர்த்தர் நல்லவர். ஒரு காலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏற்ற காலம் வரும், உங்களை உயர்த்துவார், உங்களை பெருக பண்ணுவார், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அறுப்பீர்கள். நீங்கள் விதைத்த விதைகளுக்கெல்லாம் ஒரு அறுவடை கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்காக செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் பலன் வச்சு கணக்கு வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறுவடை கர்த்தர் தருவார். சோர்ந்து போயிடாதீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. 4வது அந்த 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. அது சோத்திரம். 4வது, நம்ம தேவைகளை அவரிடத்துல சொல்லி பழகணும். நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, அதை விட்டுறக்கூடாது. அப்போ யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இல்லை, ஜெபம் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் சொல்லணும், எனக்கு இந்த காரியங்கள்லாம் இருக்குது, தேவைகள்லாம் இருக்கிறது இல்லையா, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு. ஆனால் வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய அவர் விசாரிக்கிறார், அவர் விசாரித்து நமக்கு கொடுக்குறார். அப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, பிள்ளைகள் படிக்கிற தேவைகள் எப்படி இருக்குது, வீடு கட்டுறீங்க எப்படி போயிட்டுருக்கு, ஊழியம் சரி எப்படி போயிட்டுருக்கு. விசாரிக்கிறவங்ககிட்ட சில காரியங்கள் இருக்கும், அது நமக்கு தெரியாது. சிலவங்களுக்கு தெரியும். விசாரித்தா நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பாங்க. சிலவங்க விசாரித்து ஜெபம் பண்ணுவாங்க.
நம்ம அதுக்காண்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது நமக்கு தருவாங்க விசாரிக்கிறதுனாலன்னு. நம்மளை விசாரித்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. விசாரிக்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு செய்ய போகிறாங்க. ஆண்டவராய் தேவன் விசாரிக்கிறார். உங்கள் தேவைகளை அவரிடத்தில் சொல்லணும். கத்மை மொண்டாலையா நம்ம காரியங்களை அவரிடத்தில் சொல்லணும். உங்கள் கவலைகளை அவரிடத்தில் சொல்லணும். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர்கிட்ட சொல்ல. கவலைப்படுவதனால ஒரு மூலம் கூட்டவும் குறைக்க முடியாது. நம்முடைய தேவைகளை தேவனிடத்தில் என்ன செய்யணும்? நம்ம சொல்லணும். 5ஆம் அதிகாரத்தில் 8 வசனம் வாசிப்போம். 8 வசனம். தெளிந்த புத்தி உடலாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சமயம் பார்த்து எடுத்துப்பான். பிசாசு எப்படி நம்மளை எதிர்த்து போராடுவான்? 2 கொம்பு வச்சுக்கிட்டு, அருவாளை வச்சுக்கிட்டு, ஈட்டியை வச்சுக்கிட்டு குத்த போகிறேன் அப்படின்ட்டு வருவானா? உன்னை நான் கெடுக்க போகிறேன், உன் வாழ்க்கையில் நீ விழுந்து போகிறதுக்கு உண்டான காரியத்தை நான் செய்ய போகிறேன், உன் பொருளாதாரத்தை நான் தடை செய்ய போகிறேன், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கெடுக்க போகிறேன் அப்படி சொல்லுவானா? சொல்ல மாட்டான். பிசாசு எப்போவுமே உறவாடி கெடுப்பான். எல்லாரும் அடிச்சு மலையிலோயா கரங்களை வைத்து சொல்லுவோமா? பிசாசு எப்படி நம்மளை கெடுப்பான் தெரியுமா? உறவாடி கெடுப்பான். நீங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லுவான். நான் அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லுவான் இல்லையா? ஆமாம், அவ்வளவு சிரிப்பான், அவ்வளவு பண்ணுவான். உறவாடி உங்களை விழ பண்ணிடுவான். ஜாக்கிரதை. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆதியாமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஆதியாமத்தில் 3ஆம் அதிகாரம் அந்த 1 வாசிப்போம். 1ஆம் அதிகாரத்திலையும் 1ஆம் வசனத்தையும் ஆதியா 3:1-13. தேவனாய கர்த்தர் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. 13 வாசிங்க. 13 3:13. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன கேட்டார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். அப்போ அந்த 1ஆம் வசனத்தில் சர்ப்பம் தந்திரம் உள்ளதா இருந்தது. அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்களுடைய கனியம் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டாம். நேரடியெல்லாம் வரமாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக உங்களை நகர்த்தி கொண்டு போவான் இல்லையா? எப்படி போயிட்டுருக்கீங்க? எல்லாம் போயிட்டு, குடும்பம் எல்லாம் போயிட்டுருக்கா? எல்லாம் போயிட்டு, வீட்டுக்காரெல்லாம் எப்படி வேலைக்கெல்லாம் கரெக்டாக அப்படி ஏதாவது பேசிக்கிட்டு உங்கள் வீட்டுக்காரம்மா அப்படி ஏதாவது குடும்பத்தை பிள்ளைகளை பற்றி இல்லையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வார்த்தை என்ன செய்வாங்க? நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கூடா. நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தா மகிமையை என்ன செய்வா? இழந்த. ஆதாம ஏவாளும் தேவ மகிமையினால் மூடப்பட்டிருந்தாங்க. தேவ மகிமையினால் மூடப்பட்டிருந்தாங்க. வஞ்சகமான வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால அந்த மகிமையை என்ன செஞ்சாங்க? இழந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களாம் முன்னால மாதிரிலாம் கிடையாது. இப்போ அவங்களாம் முன்னால மாதிரி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி உனக்கு அப்படியே விஷத்தை ஊற்றி இல்லையா? ஆமாம், அப்படியே உன்னை வெளியே கொண்டு போயிடுவாங்க. உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. நீ விட்டுட்டு போன சேரில் இன்னொரு ஆள் உட்காந்துருவாங்க. நட்சத்திரம் கூட வராது. கத்மயம் உண்டாவதால் சொல்லுவோலியா? அது சொல்லுவோய்யா, பெருமையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் நிறைய வெத்த பார்த்துட்டேன் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விஷத்தை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது பேர் ஸ்லோ பாய்சனா? ஆமாம். கடைசியில் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடும்.
தேவனை விட்டு விலகி போகிற மாதிரி ஆயிக்கிறோம் பிசாசு. வசனம் உண்டு இல்லையா? 2 கொரிந்தியர் 2:11 2 கொரிந்தியர் 2:11 சீக்கிரம் 2 கொரிந்தியர் 2:11 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். சாத்தானாலே நாம மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவன். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். உலகத்துக்கு அவன் தான் அதிபதி. ஆனா அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணு இல்லை. அவன் எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்லை. அது சொல்லலோய்யா. எல்லாரும் கரங்க வச்ச மாலையிலோய்யா. அவன் எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்லைப்பா. அவனுக்கு உண்டானது என்கிட்ட இல்லை. அவன் எதிர்பார்க்கிற காரியம் என்கிட்ட கிடையாது. அவன் வர வேண்டியதான், போக வேண்டியதான் இல்லையா? அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்ல. பிசாசுடைய வார்த்தை தந்திரத்துக்கு நம்ம வெளில போயிட்டோம் அப்படின்னா அவன் தந்திரசாலி. வஞ்சகமாய் செயல்படுவான். வஞ்சகம், பிசாசு வஞ்சகம். குடும்பத்துக்கு விரோதமாய் விதைக்கிற காரியங்கள், குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் போ. குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள், உறவுகளை கெடுக்கிற ஆவிகள். நல்லா இருந்துடக்கூடாது. ஒரு குடும்பம் சிரிச்சு சந்தோஷமா இருந்துடக்கூடாது. பிசாசு இப்போ எதையாவது ஒன்றை சொல்லி அந்த டேஸ்ட் பண்ணி குடும்பத்தை பிரிக்கிற ஆவி ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு அது நடக்கும். அன்னைக்கு நீ வேதனைப்பட்டு தலை குனிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வரும். கத்மயம் உண்டாகும். அல்லேலூயா. குடும்பத்தை சிதைக்கிறது, எதையாவது ஒன்று சொல்றது. நம்ம என்னைக்குமே குடும்பத்தை கட்டுவதற்கு நாம இருக்கணும். ஒரு குடும்பம் பிரியுது அப்படின்னா அந்த பிரிந்திருக்கிற குடும்பத்தை கட்டணும். பிரிந்து கிடக்கிற குடும்பத்தை கட்டணும். இடிந்து கிடக்கிறவர்களை தேவன் கட்டுவதற்காய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். மேலும் மேலும் சொல்லி அதை அப்படியே விரிசலை உண்டாக்கி குடும்பம் 3 நாளா சதஞ்சு ஓடியும். பிசாசு சில ஆட்கள் அப்படி கையில் வச்சிருப்பான். கவனமா இருக்கணும். ஒருத்தங்க நம்மகிட்ட சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா நீ கவனமா இருக்கணும். இல்லைனா மகிமை நீ இழந்து போயிடும். அவங்க பேச்சை கேட்டு நீ ஆடுனா கர்த்தருடைய மகிமையை நீ இழந்து போய் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. நான் நிறைய பேத்தை பார்த்துருக்கிறேன். நான் நிறைய பேத்துக்கு நான் சொந்தக்காரன். இந்த தெருவில் யார் என்ன வேணும் அதை கவலைப்பட மாட்டேன். எல்லாரையும் நேசிப்பேன், எல்லாருக்கா ஜெபம் பண்ணுவேன், கூப்பிட்டு பேசுவேன், கூப்பிட்டு ஆலோசனை கொடுப்பேன். நீ அப்படி செய்யக்கூடாது, குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்காய் பாருங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். குடும்பம் கட்டப்பட்டிருக்கு இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு 4 பேர் போய் சொல்லலாம், சேர்க்காதீங்க, விட்டுருங்க, தள்ளி விடுங்க. நான் அப்படி கூப்பிட்டு நடந்து போச்சு. சேர்ந்து வாழுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காய் பாருங்க. கர்த்தர் சேர்த்து வச்சார். கர்த்தர் உண்டாலும் இல்லையா? முடிந்தாலும் குடும்பத்தை நம்ம கட்ட பழகணும். அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் நம்ம கண்ணுக்கு முன்னால் ஒரு குடும்பம் சேதறக்கூடாது. அதுக்காக ஜெபம் பண்ணி அந்த குடும்பத்தை இணைக்கணும். குடும்பம் கட்டப்படணும், கிறிஸ்துவுக்களை கட்டப்படணும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. தந்திரமுள்ள ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. கோல் சொல்ற ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க. சிலவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது எப்படி நடக்குது? அவங்க சொல்லாட்ட நீ தெரிஞ்சுக்காது, அவ்வளோதான். நானும் அப்படிதான். நிறைய பேருக்கு தெரியும், பாஸ்டர் கேட்கவே இல்லையே, நான் கேட்க மாட்டேன். நீங்கள் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கும் போது நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் இல்லையா? அது நான் தப்பு சொல்லலை, நல்லது. சரி, அவங்க காரியத்தை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு, என்ன செய்றீங்க அப்படிலாம் கேட்கும். அவங்க சொன்னா அப்படியா ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான். சிலவங்க தெரிஞ்சுக்கணும் நினைப்பாங்க. நோண்டி
அது அப்படி, அது எப்படி, அப்படியா, அது யாரு கொடுத்தா, இது யாரு கொடுத்தா, தேவையில்லை. பாவம், அவங்க யாராவது உதவி செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஏதாவது அவங்க காரியத்தை பண்ணலாம். அவங்க அதை எப்படி செஞ்சாங்க, எப்படி வீடு கட்டினாங்க, அவங்க எப்படி அந்த காரியத்தை செஞ்சாங்க, அப்படி நினைக்காதீங்க. நல்லா இருக்கட்டுமே, நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் வாழ்த்தணும். நல்லா இருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். சில விஷயத்தை நானே மறைப்பேன், ஏன் காரியத்தை இல்லை, இன்னொருத்தங்க காரியத்தை நானே மறைச்சி பேசுவேன். சரி, இவங்க ஏதாவது நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை கட்டுவதற்கு நான் சில காரியத்தை நானே மறைச்சி பேசிக்கிட்டே இருப்பேன். அது அவங்களுக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. 2 பேரும் ஒரு இடத்துல இருப்போம் இல்லையா? கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. குடும்பம் நல்லா இருக்கட்டும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் கட்டப்படணும். ஒரு பிசாசை போல மாறிடக்கூடாது, பிசாசனுடைய எண்ணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆதாமுக்குள்ளே ஏவாளுக்குள்ளே போனான், கொஞ்சம் கொஞ்சமா விசிட் பண்ணி டெய்லி சந்திப்பான். ஒரே நாளில் நடந்த காரியம் இல்லை, ஒவ்வொரு நாளும் போய் அப்படியே போய் சந்திப்பான். தேவ மகிமை இழந்து வெளியே வந்துட்டாங்க. தேவ சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கிறவங்களா இருக்கணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நீங்க விழித்திருங்கள், தெளிவா இருங்க. இவங்க பேசுறது, இவங்க தான் பேசுறாங்களா, இவங்களுக்கு இருக்கிற பொல்லாத ஆவி பேசுதான்னு நினைச்சு சண்டை இழுத்து விடுற ஆவிகளா இருக்கு. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. 6வதாக அந்த 9வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நின்று. 6வது விசுவாசத்திலே உறுதி. 6வது விசுவாசத்திலே உறுதி. 7வது 10 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாடு அனுபவிக்கிற அவங்களை சீர்படுத்தி, திடப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 7வது காரியம், அவர் கையில் நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அவர் கையில் நம்மை அப்படியே ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 7 காரியங்களை பார்த்தோம். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். 2வது தாழ்மையாக இருக்கணும். 3வது பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கணும். பொறுமையோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு கூட நம்ம இருக்கணும். 4வது அவர் விசாரிக்கிறவருக்குனால நம்முடைய காரியங்கள் எல்லாம், நம்முடைய தேவைகளை அவர்கிட்ட சொல்லணும். 5வது நம்ம விழித்திருக்கணும், தெளிந்த புத்தியோடு கூட இருக்கணும். ஏன்னா பிசாசானவன் என்ன, யாரை விழுங்கலாமோன்னு வகை தேடிக்கிட்டே இருப்பான். நீங்கள் நம்ம எதில் சறுக்குறோன்னு பார்ப்பான், எதில் சறுக்கி வாரோன்னு பார்ப்பான், அதை பிடிச்சி கொடுவான். வார்த்தையை விட்டுறக்கூடாது, கவனமாக இருக்கணும். 6வதாக விசுவாசத்தில் உறுதி. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். 7வது நம்முடைய காரியம் எல்லாம் ஒரு இடத்துல ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு காரியம், தம்பிக்கு பிறந்தநாள் இந்த கிஃப்ட்டை கொடுத்துருந்தேன். சோத்திரம். வெள்ளிக்கிழமை பிறந்தநாள். தம்பி உன்னை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, அருமையான தம்பி தினேஷ் ஆசீர்வதிங்க, பிறந்த நாளை ஆசீர்வதிங்க. பிதா குமார் பரிசுத்த நாமத்தினால உங்களுடைய பிறந்த நாளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய வேலை வருமானத்தை ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய எதிர்காலத்தை தேவனை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் இந்த கீபோர்டு போடுற அந்த காரியத்தில் மியூசிக்கில் இது கொடுத்த தாளந்தில் இன்னும் விருத்தி அடைய பண்ணும். சபைக்கு ஒரு தூணாய் நிறுத்தும். தம்பி படுகிற பிரயாசத்தை கேட்டு பலனே கூடும். ஆசீர்வதியும், மகிமைப்படும். வியாதிக்கும் தீமைக்கும் சத்துணிய போராட்டத்துக்கும் வன்கண் ஆவிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். கிருபையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சோதரன் சார் நல்ல ஆண்டவரே, இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க. இது கேட்ட பலனை கொடுங்க. விதைக்கிற விதைகளுக்கு அறுவடை கட்டிடுங்க. தம்பி வருமானத்தில் மீதம் எடுக்க உதவி செய்யும்.
நீர் மகிமைப்படும். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோதரம் தேங்க்யூ. எல்லாரும் அப்படியே எளிமை எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் எளிமை நிற்போம், எல்லாரும் எளிமை நிற்போம். ஹல்லேலூயா. சோதரம் நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம், குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, ஒரு 7 காரியத்தை நம்ம பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடுமா? நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி, நீ மறந்து முன்னானவை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்திடுவேன். நல்ல போராட்டம் போராடி என் ஓட்டத்தை முடித்திடுவேன். விசுவாசம் காத்து கொள்வேன். நான் விசுவாசம் காத்து கொள்வேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு 7 காரியத்தை பார்த்தோம். நம் கர்த்தருக்காக ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். எல்லாரும் கரங்கள் வைத்து ஜெபம். எல்லாம் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். உங்கள் தாழ்மைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. உங்கள் கீழ்ப்பிடிதலுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். கர்த்தருக்காக பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கிறதுனால தேவன் நிச்சயமாய் உயர்த்துவார். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே மகிழ்ந்து களி கூற கடவும். இது கர்த்தராலே ஆயிற்றுங்கிற வார்த்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். பிசாசனுடைய தந்திரத்துக்கு நீங்கள் கவனமாயிருங்க. வஞ்சகமான இந்த உலகத்தில் வஞ்சகத்தினுடைய ஆவிகளுக்கு நீங்கள் கவனமாக இருங்க. ஹல்லேலூயா. விழித்திருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் தேவையெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சோதரம் 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 சோதரம். கர்த்தாவே, வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. வியாதிப்பட்டிருக்கிற பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக. படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எதிர்பார்க்கிற வேலைக்காக, எதிர்பார்க்கிற வருமானங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, விருப்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே சாராளுக்காக, வேணிக்காக, கிறிஸ்டினுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் நல்ல சுக பிரசவத்தை என் ஆண்டவர் கட்டளையிடுவராக. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் சந்தோஷமோ சமாதானமோ மன நிறைவோ காணப்படுவதாக.
ஆண்டவரே நாங்களும் துதிக்கிறோம் ஒரு காரியத்துக்காக. அல்லேலூயா துதிக்கிறோம் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம். இஸ்ரவேலுக்கும் ஈரான் நடக்க யுத்தத்துக்காக எல்லாரும் தலங்களை உயர்த்தி அல்லேலூயா. நம்முடைய ஜனங்க நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்தந்த நாட்டில் இருக்கிறாங்க. பாதிப்பு இல்லாதபடி கர்த்தர் பாதுகாக்கணும். விசேஷமாக எந்த ஜனத்துக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் அவங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கணும். விட்டு கொடுக்கிற எண்ணங்களை கர்த்தர் தேசத்துக்கு கர்த்தர் கொடுக்கணும். தேவன் தாமே ஜனங்களை அவர் பாதுகாக்கும்படியாக, நம்முடைய சொந்தங்களை அவர் பாதுகாக்கும்படியாக, ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக கர்த்தருடைய பாதுகாப்பு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பந்திய ஆசீர்வதியும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.